சோனி இந்தம்மா. சத்யா சோனி சாப்பிட சொல்லு. ஏன் சித்தி இவ சாப்பிடவே இல்லையா? எங்கம்மா சொன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறா. பிடிவாதப்படுத்தி ஒரு 2 இட்லி ஒரு தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட வைக்க முடியுது. அதுக்கு மேற்கொண்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கம்மா. நான் என்னம்மா செய்ய? சோனி இந்த பிடி. சித்தி அது என்ன சாப்பாடு? சாப்பாடா? பிரியாணி. அவ கேட்டுட்டே இருந்தா ஜேஸ்டி ஒரே அழுக. பிரியாணி பிரியாணின்னு. ஸ்கூலில் யாரோ அவள் ஃப்ரெண்டு பிரியாணி கொண்டு வந்திருக்கும் போல அந்த பிள்ளைய. அதை இதை பார்த்துட்டு வந்து பிரியாணிமான்னு ஒரே அழுக. சரி என்ன செய்யணும், காலையிலே உங்கள் சித்தப்பாவை போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி பிரியாணியை செஞ்சேன். இந்தாங்க ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பிடுங்க. இனியாவுக்கும் இதழியாவுக்கும் பிள்ளைய கூட உட்கார வச்சு கொஞ்சமாக சோறு போட்டு கொடுத்துருக்கேம்மா. அதுவெல்லாம் அள்ளி இறச்சி அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது அத்தேன்ட்டு. ஆமாம் சித்தி, அதுக்கெல்லாம் சாப்பிட ஆசைப்படுதுங்க. ஆனால் நான் தான் கொடுக்கறது இல்லை, வீடு நாசம் ஆகிடும்ன்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் சாப்பிட்டா ஏதோ 4 வாய் உள்ளவும் அவ்வளோதான். ஒவ்வொரு சோறாக உள்ள வீட்டிருக்கும். நாம் விட்டுவிட்டா தான் கரெக்டாக இருக்கும். எங்கே அதுக்கு சாப்பிடுதுங்க? எது பிள்ளைகளோட உட்காந்தா சரிதான். சோனி என்ன சத்யா? என்னப்ல சித்தி என்ன அப்படி சொல்கிறாவ? வாங்கி சாப்பிடு. சாப்பிடவே மாட்டேங்கிறியாம்ல? ஆமாம் நல்லா கேளாவாட்ட. எங்கே சத்யா சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. வீட்டில் எல்லாரும் ஏன் இவர் அப்பா கூட அருண் கூட எங்கே சாப்பிட்றதே இல்லையா சரியா? நான் அர்ஜுன் மாமாட்ட கேட்டேன். நான் தான் சோனி ஹோட்டலில் போயிட்டு இப்போ தான் சாப்பிட வச்சேன். ரொம்ப பண்ணுறான். ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சுத்தம் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து மனசே தாங்கல சத்யா. நாம் மட்டும் என்னத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு தான் கொஞ்சம் சாப்பிடலை. என்ன இப்போது சாப்பிடலன்னா என்ன? ஆமாம் எனக்கு பிரியாணிலாம் சுத்தர வேண்டாம் சத்யா இப்போதைக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. சூஸ் மாதிரி பண்ணாதப்ப. நீ சாப்பிட்டா தான் தம்பிக்கு தெம்பாக இருக்கும் குழந்தைக்கு. நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவனுக்கு எப்படி? அறிவு கெட்டத்தனமா பண்ணாத சரியா? முதல்ல சாப்பிடு, வாங்கி சாப்பிடு. என்ன இப்போ இப்படி நீ சாப்பிடாம கிடந்தீன்னு வை, பிள்ளைக்கு தான் பிரச்சனை. மாமாக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க தான் கண்ணு முழிச்சிட்டாங்கல்ல. இனி எந்த பிரச்சனை வரும் சொல்லு? கண்ணே முழிச்சாச்சு. பேச வைக்க என்ன 1 மாதம் ஆகும். அப்புறம் சரியாயிடும். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஒன்றும் ஆகாது. வாங்கு சித்தி கொடுங்க. இல்லை சித்தி எனக்கு வேண்டாம். பாருடி இப்படி தாண்டி பண்ணுறா. நான் என்னடி பண்ண? கொஞ்சமாவது சாப்பிடு சோனி. ஏமா இப்படி பண்ணுற? கஷ்டமா இருக்கு சித்தி, வேற எதுக்கும் இல்லை. அதுவும் எனக்கு பிரியாணி இப்போ வேண்டாம் சித்தி. ரசம் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி கொண்டாடிலா சாப்பிட்ருவேன். பிரியாணி சத்தியமாக தொண்டையில் இறங்கவே செய்யாது. பிரியாணி பிடிக்கும் தான். இந்த நேரத்தில் பிரியாணியெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வேண்டாம் சித்தி. ப்ளீஸ் சித்தி தூரம் கொண்டு போங்களேன். ஏன் சோனி இப்படி பண்ணுற? சரி ஒன்றுமே சாப்பிடாம கிடைக்கியே, பிரியாணி செஞ்சாது பிள்ளை சாப்பிடுவியே நல்லான்னு நினச்சி நான் கொண்டு வந்தா நீ வேண்டாங்கிற. சித்தி சாப்பிடலாம் ஆசை இல்லாமல் இல்லை. எனக்கு இப்போதைக்கு சாப்பிட முடியாது. ஏன் கையை வச்சு வீணாக்கிக்கிட்டு? அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வேண்டான்னு. எனக்கு வேண்டாம், நீங்கள் கொண்டு போங்க. சோனி உனக்காக தானம்மா கொண்டு வந்தேன் செஞ்சு. சாப்பிடுமா. சேஸ்டி கேட்டா நீயும் சாப்பிடாம இருக்க அப்படின்னு நினச்சிதாம்மா கொண்டு வந்தேன். சோனி ரொம்ப பண்ணாத சரி? என்ன நான் ரொம்ப பண்ணுறேன்? ரொம்ப பண்ணாதங்கிற. நான் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணலை. எனக்கு தோணுது நான் சொல்கிறேன். சாப்பிட முடிஞ்சா சாப்பிட மாட்டேனா? சாப்பிட முடியலங்கும் போது தானே நான் சாப்பிட முடியலன்னு சொல்கிறேன். நீ ரொம்ப பண்ணாத சரியா? சித்தி விடுங்க சித்தி, சாப்பிடலன்னு இருக்கட்டும். ஒரு அளவு தான் பிடிவாதம் பண்ணலாம். நம்ம ஓவராக நம்ம பேச இவர் ஓவராக போயிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சித்தி, விடுங்க. நீங்க கொண்டு போங்க. அவளுக்கு வேணானா விடுங்க போங்க. அவ திங்காட்டி போட்டோம். நான் வாரேன் சாப்பிட்றேன். அங்கே வந்து இவளே திங்க மாட்டேங்கிறா. இவ முன்னாடி நான் எங்கிட்ட உட்காந்து திங்க. சித்தி சோத்தை போட்டு தண்ணியை ஊற்றி அங்கிட்டு உப்பு இருந்தால் போட்டு ஒரு ஊறுகாய் துண்டு இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, திங்கட்டும். பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு அந்த சாப்பாடு இருந்தாவே நான் நல்லா சாப்பிட்டுக்குவேன். சித்தி நீங்கள் தண்ணி ஊற்றி ஊறுகாய் மட்டும் எனக்கு தாங்க போதும். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல. போ, எனக்கு ஏன் தான் செஞ்சேனோ தெரியலை. இப்படி தெரிஞ்சிருந்தா பேசாமல் செஞ்சே இருக்க மாட்டேன். எதுக்கு கண்டது கடையை செஞ்சுக்கிட்டு செய்யாமல் நான் என் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ப்ளீஸ் சித்தி கோச்சுக்காதே சித்தி. நான் வேணும்லாம் பண்ணலை. என்னால் சாப்பிட முடியாத கட்டத்துக்கு தான் சித்தி நான் சொல்கிறேன். சரிம்மா. சத்யா நீ வந்து அங்கே சாப்பிட்றியா? குழந்தைய கொடு, நான் பார்த்துக்கிறேன். சத்யா நீ போய் சாப்பிடு. சோனிக்கு நான் போட்டார். பரவாயில்ல சித்தி, அவளுக்கு போட்டு வாங்க. நான் அப்புறமா அங்கே வந்து சாப்பிட்றேன். என்னமோ போங்க. ஏன் தான் செஞ்சோன்னு ரொம்ப ஓவரா பண்ற பிளானா? ஆமா நான் ஓவரா பண்ணா வச்சுக்கோ போ. என்ன எது சொன்னாலும் கோவப்படுற? ஆமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அதான் குழந்தைய கொடு, நீ போய் சாப்பிடு. வேணாம் நான் வச்சிருக்கேன்.
அப்பா கண்ணு முழிச்சிருக்காரு. அப்பா அப்பா என்ன பேச மாட்டேங்கிறாரு? அப்பா அப்பா ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா நீ உங்களுக்கு வந்துருச்சா? என்னப்பா நார்மலா இருக்க மாதிரி இருக்கீங்க? நார்மலா என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. பா ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? நான் பண்ண தப்பு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பா அதனாலதான் என் கூட பேச மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. அப்பா அஞ்சு வந்திருக்கேன்ப்பா. அப்பா அஞ்சு உங்க பொண்ணு அஞ்சுப்பா. அஞ்சு அஞ்சு நுசுரா இருப்பீங்களேப்பா. அஞ்சு தானப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க? பா ப்ளீஸ்ப்பா பேசுங்கப்பா. நான் பண்ணது தப்பு தான்ப்பா. இந்த விக்கினால தான்ப்பா நான் இப்படி பண்ணிட்டேன். அவன் கெஞ்சினதுனால தான் பண்ணிட்டேன். முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சான்ப்பா. ஆனால் ஏன்ப்பா இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறான்? சில நேரத்தில் பாசம் காட்டுற மாதிரி இருக்கான்ப்பா. சில நேரத்தில் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. நான் பண்ணது தப்பு தான். என் கூட பேசுங்கப்பா. பா அஞ்சுப்பா. ஏய் அம்மா உன்னை யார் இங்க வர சொன்னது? எதுக்காகடி நீ இப்ப இங்க வந்த? நீ யாரு முதல்ல? நீ யாரு முதல்ல? நாங்க பெத்த பிள்ளை நீ கிடையவே கிடையாது. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. மாமா ஏமா அப்படி சொல்ற? அஞ்சு உன் செல்ல மகமா. அப்பாக்கு அதை விட சொல்லும். அப்பா பாரு என்ன பார்த்துட்டு இருக்காருப்பா. என்னப்பா அம்மா என்ன திட்டுது? அம்மா என்ன திட்டினாவே எடி சரஸ்வதி எதுக்கு என் பிள்ளைய திட்டுற? எடி சரஸ்வதி எதுக்கு அந்த பிள்ளையவே திட்டுறேன்னு அப்பா உன்னை திட்டுவாரேம்மா. பா திட்டுவீங்க தானே? ஏன்ப்பா இப்போ மட்டும் அம்மா என்ன திட்டுது? பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மாவை திட்டுங்கப்பா, பேசுங்கப்பா. பா உங்களை பார்க்க வந்திருக்கேன்ப்பா நான். பாருங்கப்பா உங்களை பார்க்க வந்ததுக்கு அம்மா திட்டுது. பாருங்கப்பா. ஏய் நடிக்காதடி. நாங்கள்லாம் வேணாம், நாங்கள்லாம் முக்கியம் இல்லைன்னு நீ அவன் கூட தானே போன. இப்போ எதுக்குடி இங்கே வந்திருக்க? யாரை கேட்டு இங்கே வந்த? ஒழுங்கு மரியாதையா போயிரு. போடி. நான் ஏன் போகணும்? எங்கள் அப்பாவை நான் பார்க்க வந்தேன். நீ இதுக்கு என்ன போ சொல்கிற? யாராவது வந்து உன்னை பெரியவன் சின்னவன் எவனாவது பார்த்தேன்னு வை, உன் கை காலம் முறிச்சு அடுப்புக்குள்ளே வச்சுருவாங்க. மரியாதையாக போயிரு. உன்னை பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாக இருக்கு. நீ நிற்கிறதும் உன் கோலமும் ஐயோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. கழுத்தை பாரு. ஐயோ ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்ச? ஆனா ஒண்ணுடி, உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிட்ட. அதை தெரிஞ்சுக்கோ. அதை மறந்துடாத. முதல்ல உன் வாழ்க்கை நாசமாக்கிட்ட, அவ்வளவுதான். ஆனா நீ என்னைக்கும் எங்களோட சேர முடியாது நினைச்சுக்கோ. இந்த மனுஷன் நல்லா இருக்க மனுஷனை திருப்பி நீ பேசி அந்த மனுஷனை சாகடிச்சிடாத. இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. ஆனா நம்ம பேசுறது அவருக்கு கேட்காது. சுய நினைவு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. மரியாதை இங்க இருந்து போயிரு. நீ திருப்பி அவர்கிட்ட அதை இதை ஏதாவது சொல்லி அவரை திருப்பி கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனது இல்லாம திருப்பி சாவடிச்சிடாத. போடி இங்க இருந்து போ. நான் சாகடிச்சிருவேன் எங்க அப்பாவை. எங்க அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் படுற கஷ்டம் எனக்கு தாம்மா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஆஹா ரொம்ப கஷ்டப்படுறமா நீ. ரொம்ப கஷ்டம்தான் படுற. நிஜமாம்மா சரியா சாப்பாடு கூட நான் சாப்பிட்றது இல்லம்மா. அரண்டு மட்டும் வந்தேன்னா உன்னை என்ன செய்வான்னு தெரியாது. உன் புருஷன் எங்கடி? எங்க உன் புருஷன்? அவங்களுக்கு தெரியாதுமா. தெரியாம தாமா நான் வந்துட்டேன். தெரியாம வந்தியா? ஆமா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா திட்டுவாங்களோன்ட்டு. அப்பாவை பார்க்க போறதுக்கு திட்டுவாங்களா? அந்த அளவுக்கு உன்னை பயமுறுத்தி வச்சிருக்காங்கடி. இல்ல பெத்த அப்பாவை பார்க்க போறதுக்கு திட்டுவாங்க. இல்ல அந்த அளவுக்கு பயந்துருக்கியா நீ? சொன்னேனேடி, கேட்டியா? இப்ப பாரு 3 நாள் கூட ஆகல கல்யாணம். என்ன ஆகுது நிலைமை பாத்தியா? விக்கி நல்ல பையன் தான், நல்லா தான் பேசுறான் பண்றான். சில நேரம் இந்த மாதிரி பண்றான், என்னமோ தெரியல. சரி அதை விடு. அப்பாவுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மானே முதல்ல கூப்பிடாத, இங்க இருந்து போடிங்கிறேன். ஏய் அஞ்சு. அண்ணே யாரு உனக்கு அண்ணே? யாரு உனக்கு அண்ணேன்னு கேட்டேன். அப்பா அம்மா பேச்சை கேட்காம அண்ணேங்கிறவங்க எல்லாம் மதிக்காம உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டா நீ. உன்னெல்லாம் நாங்கள் இன்னும் சின்ன பிள்ளை நாங்கள் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ சின்ன பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் தானே நீ. யாரு உனக்கு அப்பா? வெளில போடி போன்றல. அண்ணே ப்ளீஸ், நான் செஞ்சது தப்பு தானே. நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை. என்னை மன்னிச்சிருண்ணே. நான் பண்ண தப்புக்கு உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்ச மன்னிச்சிருண்ணே. மன்னிக்கணுமோ? உன்னை மன்னிக்கணுமோ? அவசியமே கிடையாது. எங்க அவன்? எங்கடி அவன்? அவர்லாம் ஒன்றும் வரலண்ணே. அரேண்ணே வெளில பிடிச்சி தள்ளி விட்றா. இனி வந்த என்ன ஆகும் தெரியாது. என்னம்மா நீயும் இப்படி பேசுற? பெத்த மனசு தானே. பெத்த மனசா? பெத்தவளையே நீ மறந்துட்டு போனவ உன்னையேண்டி நான் நினைக்கணும்? அஞ்சு மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல உன்னை பிடிச்சு தள்ளுற மாதிரி ஆயிடும். பிடிச்சு உன்னை வெளியில தள்ளணுமா இல்ல நீயா போயிடுறியா?
அண்ணே நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அஞ்சு, போயிடு. என்ன நடக்கும்னு தெரியாது. போறியா? என்ன சொல்ற? இல்லைண்ணே, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்பா எப்போ முழிப்பாரு? அப்பாட்ட நான் பேசணுண்ணே. என்னால் அங்கே போயிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியலண்ணே. அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதற மாதிரியே இருக்குது, கஷ்டமாக இருக்குண்ணே. நீ சொல்லுண்ணே, அப்பா எப்போ முழிப்பாரு? அப்பாட்ட நான் பேசிட்டு தான் போவேன். ஆனா இப்ப மட்டும் அப்பா முழிச்சாருன்னு வை, ஒரேடியா கொன்றுவ அப்பாவை. அப்பா முழிச்சுதான் இருக்காரு, ஆனா அவருக்கு நினைவு எதுவும் வரலையா, டாக்டர் சொல்லிட்டாரு. போதுமா? கிளம்பு கிளம்பு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கிளம்பு. இங்க பாரு, குறிச்சு வச்சுக்கோ இந்த தேதிய. ஆனா ஒரு நாளைக்கு அண்ணே என்னை பாடாப்படுத்துறான், என்னை கொடுமைப்படுத்துறான், அண்ணே என்னை காப்பாத்துனேன்னு என் முன்னாடி வந்து நிப்ப. கண்டிப்பா அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதை மட்டும் மறந்துடாத. எங்க எல்லாரும் வேணாம், எங்க எல்லாரும் முக்கியம் இல்லை, அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு போன பத்தியா? போனல்ல. ஆனா அதே நாள் திரும்ப வரும். அண்ணே காப்பாத்துனே, என்னை நீ இது பண்ணிக்கோனேன்னு வருவ. அப்ப இருக்கு உனக்கு. அண்ணே என்ன போன்னு சொல்லாதானே, அப்படிலாம் சொல்லாதானே.